வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 11ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 491ஆம் ஆண்டில் பிளாவியஸ் அனஸ்துஸ்தாசியஸ் பைசாந்திய பேரரசராக முதலாம் அனசுத்தாசியஸ் என்ற பெயரில் முடிசூடினார். 1034ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசர் 3ஆம் ரொமான்ஸ் அவரது மனைவியும் பேரரசியுமான சோயியின் கட்டளைப்படி கொல்லப்பட்டார். 1079ஆம் ஆண்டில் போலந்து மன்னன் 2ஆம் புலேஸ்லாவ் என்பவர் கட்டளைக்கு இணங்க கிராக்கோவ் ஆயர் ஸ்தானிஸ்லாஸ் தூக்கிலிடப்பட்டார். 1689ஆம் ஆண்டில் 3ஆம் வில்லியம் 2ஆம் மேரி ஆகியோர் பெரிய பிரித்தானியாவின் முடிக்கு உரியவர்களாக அறிவிக்கப்பட்டனர். 1713ஆம் ஆண்டில் ஸ்பானிய மரபு உரிமை போரில் ஈடுபட்ட பெரும்பாலான ஐரோப்பிய அரசுகளுக்கு இடையே அமைதி உடன்பாடு ஏற்பட்டது. 1865ஆம் ஆண்டில் அப்ரஹாம் லிங்கன் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார். 1899ஆம் ஆண்டில் ஸ்பானியா புவேர்ட்டோ ரிகோவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு கையளித்தது. 1905ஆம் ஆண்டில் ஐன்ஸ்டீன் தனது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சார்பு கோட்பாட்டை வெளியிட்டார். 1909ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டில் யோர்தான் அமீர் அப்துல்லா புதிதாக உருவாக்கப்பட்ட பிரித்தானிய காப்பரசான ஜோர்டான் நாட்டின் முதலாவது அரசாங்கத்தை அமைத்தார். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க படைகள் ஜெர்மானிய புகன்வால்டு வதை முகாமை விடுவித்தன. 1955ஆம் ஆண்டில் ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் காஷ்மீர் பிரின்சஸ் என்ற விமானம் குண்டுவெடிப்பின் காரணமாக இந்தோனேசியாவில் கடலில் வீழ்ந்து மூழ்கியதில் பல ஊடகவியலாளர்கள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டனர். 1957ஆம் ஆண்டில் பிரித்தானியா சிங்கப்பூரின் சுயாட்சிக்கு ஒப்புதல் அளித்தது. 1961ஆம் ஆண்டில் அடோல்ஃப் ஹச்மேன் மீதான விசாரணைகள் ஜெருசலேமில் ஆரம்பமாயின. 1965ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் 6 மத்திய மேற்கு மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக 256 பேர் உயிர் இழந்தனர். 1970ஆம் ஆண்டில் அப்பல்லோ 13 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. 1979ஆம் ஆண்டில் தான்சானியா படைகள் உகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவை கைப்பற்றின. உகாண்டா அரசு தலைவர் இடி அமீன் நாட்டை விட்டு வெளியேறினார். 1981ஆம் ஆண்டில் தெற்கு லண்டனில் பிரிக்ஸ்டன் நகரில் இடம்பெற்ற பெரும் கலவரத்தில் 300 காவல்துறையினரும் 65 பொதுமக்களும் காயமுற்றனர். 1987ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையே இரகசிய உடன்பாடு லண்டனில் கையெழுத்திடப்பட்டது. 2002ஆம் ஆண்டில் துனிசியாவில் அல் கைதா போராளிகள் குண்டு தாக்குதல் நடத்தியதில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 2002ஆம் ஆண்டில் வெனிசுவேலாவில் அரசு தலைவர்
யூகோ சாவேஸ் பதவி விலகக் கோரி பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு 19 பேர் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டில் ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக ஈரான் அரசு தலைவர் மஹமூத் அகமதிநெஷாத் அறிவித்தார். 2007ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவின் தலைநகர் அல்ஜியர்ஸ் நகரில் இடம்பெற்ற 2 குண்டுவெடிப்புகளில் 33 பேர் கொல்லப்பட்டு 222 பேர் காயமுற்றனர். 2011ஆம் ஆண்டில் பெலரூஸ் தலைநகர் மின்ஸ்கில் மெட்ரோ தொடர் உந்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 15 பேர் கொல்லப்பட்டு 204 பேர் காயமடைந்தனர். 2012ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவில் சுமத்ரா கடற்பகுதியில் 8.7 ரெக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இலங்கை, தமிழ்நாடு ஆகிய இடங்களில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவில் அந்நாட்டு வான் படையினரால் இயக்கப்படும் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் 257 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஏப்ரல் 11ஆம் நாளானது உலக நடுக்குவாதம் எனும் பார்க்கின்சன் நோய் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.